வணக்கம் மக்களே, வெல்கம் டு த விசில் போடு மச்சான் பாட்காஸ்ட். திஸ் இஸ் சிஎஸ்கே ஃபேன் ஃபோக்கஸ் பாட்காஸ்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து ப்ரீ மேட்ச் ரிவ்யூ. நாளைக்கு முக்கியமான ஒரு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும். கொஞ்சம் அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்னாலே அவங்களோட டாப் ஆர்டர் அண்ட் அவங்களோட டெத் ஓவர் பேட்டிங் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு. பட் அதை பத்தி எல்லாமே டீட்டெயில்டா ஸ்டாட்ஸோட நம்பர்ஸோட இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தீபக், இந்த மேட்ச் பொட்டன்ஷியலி அவங்களோட ஓப்பனர் ஸ்பில் சால்ட்டா இருக்கட்டும், இல்ல இப்போ நரீன் திருப்பி வந்திருக்காரு ஓப்பனிங்க்கு வந்து சும்மா பின்னுறாங்க வந்து ஆர்சிபியோட அடிச்சானுங்க வந்து அன்னைக்கு வந்து வேற எந்த டீமோட அடிச்சாங்க வந்து ஐ திங்க் ஓப்பனிங் வந்து திருப்பி ஒரு ஐ திங்க் 80 ஆட் வந்து 6 ஓவர்ஸ்ல வந்து. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பொதுவாகவே தோனி வந்து கீப்பிங் பண்ணா ஹி இஸ் ஏபிள் டு சம்ஹவ் டெல் யாரா இருக்கட்டும் ஐ வில் ட்ரை டு யூனோ கண்டெயின் த பேட்டர். ஒரு கண்டெயின் இப்போ நரீன் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம முன்னாடி கண்டெயின் பண்ணியிருக்கோம் 2018 2019. பட் ஆஸ் பர் மேட்சப்ஸ் வாட் இஸ் இட் தட் யூ ஆர் அப்சர்விங்? நாளைக்கு என்ன ஆகலாம் பொட்டன்ஷியலா? CSK is one of the teams which has never let Narine tee off. அவர் ஓப்பனிங் ஆடுறதா இருக்கட்டும் இல்லை லேட்டா வந்து ஆடினதா இருக்கட்டும், we have never let him tee off. போன சீசனும் நிறைய நம்ம கூட ஓப்பன் பண்ணாரு, போன தடவை நம்ம தூக்கினோம் அவரை. And so this is something that consistently CSK has been able to do, especially under MS captaincy. Even though he is very strong against off spinners. நம்ம ஹர்பஜன் சிங் போட்டிருக்கோம், சாண்ட்னரை போட்டிருக்கோம், ஜடேஜாவை போட்டுலாம் தூக்கியிருக்கோம். So we have had a very good record against him. He only averages about 9.6 against CSK over a course of 12 innings, which is very, very good. Second thing I observed is Phil Salt, the second opener. Last season, when he was playing for DC, Deepak Chahar got him twice. So, of the 9 balls he faced against Deepak Chahar got him twice. And both times he bowled him wide outside off stump and got him trying to play straight. And it was basically similar kinds of dismissals. And Deepak Chahar was able to get him to play the kind of shot that he would typically not want to. He would just want to try and hit it over the infield. But அடிக்க ட்ரை பண்ணும்போது மேலே கொடை கிளம்பி காட் ஆகிறது தான் 2 வாட்டி நடந்தது. So I think important matchup for us will be Deepak Chahar versus Phil Salt. And of course, whoever we think will be the right matchup against Narine this time, that will be very interesting to see. ரைட், இது நான் நம்பர்ஸ் மேட்சப்லாம் பார்த்து சொல்கிறோம். லைக் ஓகே, ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்ம நரீன் அடிக்க விட்டதே கிடையாது. ப்ளஸ் இப்போ வந்து ஃபில் சால்ட்டுக்கும் தீபக் சாருக்கும் அந்த மேட்சப் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் போன ஃப்ரைடே நான் வந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன் மகாராஷ்டிரா. சும்மா ஆப் எடுத்து பார்த்தேன் மேட்சப் ரெக்கார்ட்ஸ்லாம். சிராஜ் போலிங் போட அப்போதான் ஆரம்பித்தான் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து. அப்போ என்னன்னா நரீன் ஹேட் அ பேட் மேட்சப் அகேன்ஸ்ட் ஈச் ஆஃப் த ஆர்சிபி bowlers. நினைச்சேன் இவங்க தூக்கிடுவானுங்கன்னு. ஆவரேஜ் ஸ்கோர் அகேன்ஸ்ட் ஆர்சிபி பார்த்தா நரீன் ரன்ஸ் பர் இன்னிங்ஸ் வந்து 6 or 7. அன்னைக்கு அடிச்சான் பாரு, வச்சு கண்ணாபினான்னு போட்டு அடிச்சான் வந்து. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து அன்னைக்கு சன்ரைசர்ஸோட ஆடுறச்சு சின்ன பிள்ளை அந்த அபிஷேக் சர்மா வந்து சும்மா இந்த ஜெயசூர்யா ஆடுற மாதிரி வந்து ஆடுறான் வந்து 37 ஆஃப் 10-15 பால்ஸ். ஸோ அந்த 12 பால்ஸ் 37 ரன்ஸ். ஸோ அப்படி அடிக்கிறச்சு எனக்கு தெரிஞ்சு அங்குதான் எனக்கு தோணி இந்த அடடா நம்மலாம் வந்து நிறைய அடக்கியிருக்கோமே பிரைம்ல, இந்த அபிஷேக் சர்மாவை நம்மளால அடக்க முடியலையே அப்படின்னு அப்ப யோசிச்சேன். ஸோ நாளைக்கு என்னதான் மேட்ச் அப் ஸ்டார்ட் இருந்தாலும் கொல்கத்தா இமர்ஜ் ஆகுமா? அதோட கவுண்டர் தியரி வந்து என்னன்னா, தோ மேட்ச் அப்ஸ் இருக்கு, பட் எனக்கு வந்து ஐம் கியூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மேட்ச் அப்ஸையும் தாண்டி எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்களோட அப்ரோச் ப்ராபப்ளி மாற்ற மாட்டாங்க. ஏன்னா கொல்கத்தா வந்து நான் வந்து கொஞ்சம் நிதானமா ஆடுறேங்கிற சைட்லாம் கிடையாது. 50 for 5 இருந்தா கூட 5 ஓவர்ல 50 for 5 எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பேட்டிங் மேல நம்பிக்கை இருக்கு, நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் ஆடுவாங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்ரோச்சை மாற்ற மாட்டாங்க. அப்படி ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் வந்து தீபக் சஹரை பிளே அவுட் பண்ணிடுறாருன்னா அவரோட ஆவரேஜ் அகேன்ஸ்ட் தீக்ஷனா மட்டும் இன் T20s பார்த்தா 50க்கு மேல. ஸோ ஃபில் சால்ட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த ஒரு தீபக் சஹரோட நியூ பால் ஸ்பெல்ல சர்வைவ் பண்ணிட்டாருன்னா ப்ராபப்ளி தெர் ஆர் மோர் ரன்ஸ் ஃபார் த டேக்கிங். அண்ட் அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து 10 ஓவர் ஆடினா கண்டிப்பா வந்து டிஃபென்சிவா ஆடினா கூட 80 வந்துடும் தோணுது வந்து. பட் எனிவே அது நமக்கு அவ்வளோ பயம். இன்ஃபேக்ட் நம்ம அந்த 2 பேர் பத்தி இவ்வளவு பேசுறோமே வந்து எனக்கு இதேதான் வந்து இந்த 96 வேர்ல்ட் கப்ல எல்லாரும் ஜெயசூர்யா பத்தி பேசினாங்க வந்து. ஜெயசூர்யா கழுவு தரணும், அவங்க 3 பால் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க வந்து. ஆனா அதுக்கப்புறம் வந்தது வந்து அரவிந்த் டிசில்வா. அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்காரு, நம்ம வந்து இந்த ஐபிஎல்ல அவரு அவ்வளவா பார்த்தது கிடையாது ரன்ஸ் அடிக்கிற மாதிரி. நிதிஷ் ராணா, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து நீங்க? நிதிஷ் ராணா இந்த ஐபிஎல்ல விளையாடவே இல்லை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஒரு மேட்ச் ஆடினாரா அப்படின்னு தெரியல. பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. நம்மளோட பிரபி நல்லா ஆடுவார்.
இந்த தடவை பார்ப்போம். இவர் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்சப்ஸ் ஜென்ரலாக ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோம். சில டைம் வந்து அன்கன்வென்ஷனலாக போய் விக்கெட் எடுக்கிறது இல்லாமல் நம்ம தோனிக்கு கைவந்த கலைக்கு. அதனால பார்ப்போம். அந்த ருத்ராஜ் புது புது தலைவர் ருத்ராஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பட் there are other interesting points from a Kolkata Knight Riders standpoint. Kolkata Knight Ridersலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வர ஒரு பிளேயர் வந்து நம்ம ஷார்துல் தாக்கூர். ஷார்துல் தாக்கூர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல பார்த்தாங்கன்னா ரொம்பவே யூனிக்கா அவரை போலிங் யூஸே பண்ணல. எந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா வந்து ஆர்சிபி வந்து கொஞ்சம் விக்கெட் எடுத்ததோ அந்த மேட்ச்ல ஷார்துல் தாக்கூர் 67 or 29 பால்ஸ் பேட்டிங் ஆடி கட்சியில அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தா வந்து ஸோ ஷார்துல் தாக்கூரோட ரோல் ரிவர்சலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா சிஎஸ்கே அவரை வந்து ரொம்ப வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க இந்த 2021ல. அண்ட் இன்ஃபேக்ட் நான் எங்கேயோ பார்த்தேன்னா ஷார்துல் தாக்கூர் வந்து ஆஸ் அ மேட்ச் அப் அகேன்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல் அவரை 3 வாட்டி அவுட் ஆகியிருக்காரு வந்து. தோ ரசல் அவர் நல்லா அடிச்சிருக்காரு அவர் வந்து குழந்தை கட்டுறாலும். ஸோ ஷார்துல் தாக்கூர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இது வந்து நான் சொல்றது சாதாரண மேட்ச் அப் ஸ்டாட். பட் இது வரைக்கும் ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஷார்துல் தாக்கூரை டீம்ல எங்கேயும் சோஃபார் விளையாடல. இம்பாக்ட் சப்பா கூட அவர் யூஸ் பண்ணல வந்து. பட் துஷார் தேஷ்பாண்டே இல்ல வேற ஏதாவது காம்பினேஷன்ல ஷார்துல் தாக்கூர் உள்ள வரதுக்கு இடம் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க தீபக்? தேஷ்பாண்டேவை டிராப் பண்ணிட்டு தாக்கூர் உள்ள எடுத்துட்டு வரோன்ற மாதிரி நான் பாக்குற மாதிரி தெரியல. ஐ பி சர்ப்ரைஸ் இஃப் வி டு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 3 டிஸ்மிசல் இருந்தாலும் ஐ திங்க் ரசல்ஸ் கரண்ட் ஃபார்ம் பார்த்தா ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ஸ்ட்ரகிள் டு ஹிட் ஷார்துல் தாக்கூர். ஐ டு நாட் திங்க் தேர் இஸ் எனி பாசிட்டிவ் மேட்ச் அப் ஃபார் அஸ் தேர். தாக்கூர் முடிஞ்சு போனா ஏதாவது ஒரு பவுன்சர் போட்டு சேர் அவுட் ஆகினா உண்டு, அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். பட் ஐ டோன்ட் சி தட் ஹேப்பனிங். பட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆன் நிதிஷ் ராணா. வாட் ஐ திங்க் இஸ் நிதிஷ் ராணா கிட்ட ஒரு வெரி யூனிக் ப்ராபோசிஷன். as a left hander is very strong against off spin. அவர் வந்து left hander who plays off spin really well, and that is something that he has been doing over time. நம்ம கிட்ட இருக்கிற தீக்ஷனா is also kind of weak in Chepak. He may be able to hit him, but I also don't think KKR will play நிதிஷ் ராணா. ஏன்னா கடைசியா 3 மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் ஆடல, மேட்ச் 11லயே இல்ல. அண்ட் அங்கிரிஷ் ரகுவன்ஷின்ற அந்த நியூ வைல்ட் டேலண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் who is playing number 3 now. அவங்களோட பேட்டிங் லைனப் ஆல்ரெடி நம்பர் 8 வரைக்கும் போகுது with the presence of someone like ரமன்தீப் சிங். நிதிஷ் ராணாக்கு அந்த லைனப்ல இடமே இல்ல, டு பி ஹானஸ்ட் at this point. So I'll be surprised if they bring him in because of some kind of a positive matchup, but we'll wait and watch. ரைட். நம்ம வந்து ரெண்டு என்ன சொல்றது சிஎஸ்கே ஆஸ் வெல் அஸ் கேகேஆரோட பாஸ்ட் லெஜெண்ட் மாதிரி பிளேயர் பத்தி பேசியிருக்கோம். ஆனா 2 பேருக்கும் இடம் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது. இஃப் யூ லுக் அட் a side like KKR and a side like LSG, both of them actually have the same amount of dot balls. 31% வந்து அவங்களோட dot balls. But KKR வந்து where they just go very high is அவங்களோட boundary hitting percentage. The runs that they get from boundaries are 57%. And a side like LSG is 43%. So அங்கதான் வந்து அவங்களோட பல்கரமே இருக்கு in terms of power hitting. And they are the side with the maximum amount of boundaries and sixes put together so far in this IPL. So அந்த விதத்துல சிஎஸ்கேக்கு வந்து பயப்படுற மாதிரி என்ன இருக்கு? என்ன நினைக்கிறீங்க இங்க ஸ்ரீராம்? ரசல் தாங்க. ரசல் இப்போ நீங்கள் வந்து நம்மளோட கம்பேக் ஏர் பார்த்தீங்கன்னா 2018ல் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு 35 பால்ல 88 ரன்னு அடிச்சார், 88-90 அடிச்சார். கண்டெயின் பண்ணவே முடியல. சம்ஹவ் அந்த இயர் ஆஃப் த ஹைஸ்டில் ஐ திங்க் அதுவும் ஒன் ஆஃப் த ஹைஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம கடைசி பால்ல ஐ திங்க் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் இருந்தார் ஒருத்தர், ஐ திங்க் சாம்பிளிங்ஸ்க்கு எப்போ ஆடினாரு எப்போ போனாருன்னு தெரியல அந்த ஒன் ஆஃப் த இயர்ஸில். பட் ஹி டிட் a tremendous பேட்டிங் இன்னிங்ஸ் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஹி won that match for us for CSK. பட் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுது, சென்னை மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறச்சு உங்களுக்கு அந்த இன்டென்ட் சப்போசிங் இல்லைன்னா அண்ட் யூ கெட் ஸ்டக்னா 140 150 ஒரு சப்பார் டோட்டல் ஈவன் குட் பேட்டிங் சைட்ஸ். ஏன்னா நம்ம வந்து போன வருஷமே சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் முதல் மேட்ச் பார்க்கறச்சு 235 for 2 நம்ம அடிச்சோம் சிஎஸ்கே. ரஹானே வந்து ஐ திங்க் 70-60 அடிப்பார் வந்து அந்த மேட்ச்ல. கம்ப்ளீட் பிளாட் பேட்டிங் விக்கெட் சிஎஸ்கேக்கு வந்து என்ன சொல்றது எல்லாமே ஹிட்டிங் ஆர்க்ல இருக்கும். பட் அதோட ரிவர்ஸ் மேட்ச் விச் ஐ திங்க் டிட் நாட் மேட்டர் மச் ஃபார் சென்னை. ஏன்னா அது கொஞ்சம் லாஸ்ட் வீக் ஆஃப் தி ஐபிஎல் அப்பதான் வந்து அந்த மேட்ச் நடந்தது சென்னை சேப்பாக்ல. அப்போ சிஎஸ்கே தடவை வந்து 144 தான் அடிச்சாங்க வந்து அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க 17-18 ஓவர்ல 5-6 விக்கெட் தோத்தாங்க. பட் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க வந்து. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா சப்போசிங் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், இந்த சைடு வந்து இஸ் அ ஹை இன்டென்ட் சைடு. பட் சம்டைம்ஸ் ஆஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் T20 அது ஒரு பேட்டர்ன் where the wicket is generally slow and tacky and the dew வந்ததுனால ball starts to come onto the bat. So அந்த ஒரு வெப்ல
கொல்கத்தா மாட்டிப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ பொட்டென்ஷியலி நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா போலிங் எடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தட்ஸ் மை தாட் ப்ராசஸ். முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் மேட்ச் வாஸ் ஜஸ்ட் அது அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்கார் ஆயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. அவர் அது அடிச்ச கண்டிப்பா அடிக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு தாங்க அந்த அடி. இன்ஃபேக்ட் அது முகேஷ் அது சௌத்ரி அபிஷேக் சர்மா was என்னன்னா something. அவரோட கண்டிப்பா அவரோட இது போயிருக்குங்க மென்டாலிட்டி. கண்டிப்பா வில் பி கம்ப்ளீட்லி டவுன். அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இப்போ வந்து நரேனுக்கு போடுறாரு அப்படின்னா நரேன் வில் ஜஸ்ட் கோ பேங் பேங் Exactly. இனிஷியல். So I suspect ஸோ that Mukesh might get hit by Narine if he goes into that rampaging Narine and Salt opening pair. அது கண்டிப்பா அபிஷேக் சர்மா அடிச்ச மாதிரி நரேனுக்கு வந்த வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. We have to be very careful there. அப்ப முகேஷ் சப்போசிங் கான்ஃபிடன்ஸ் லெவல்னால எடுக்காம இருந்தா ஷார்துல் தாக்கூர் உள்ள வரலாமா? Maybe. அது ஒன்று தான் எனக்கு That ஓப்பனிங்ல makes தெரியும். sense. பட் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இவர் வந்துட்டாரு அப்படின்னா ஃபிஸ் வந்துட்டாருன்னா ப்ராப்ளி அது ஒரு ஸ்வாப் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் மாதிரி எங்க அந்த லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரைட். இன்ஃபேக்ட் போன வருஷம் They might go with Tikshana. ஸோ தெரியல எனக்கு வந்து முகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2022 எந்த சீசன் நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணலையோ குவாலிஃபை ஆகாத வருஷம் அவரும் சரி ஒரு சர்ஃபேட் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து they did well. யஷ் தயால், மோசின் கான், முகேஷ் எல்லாருமே சடன்லி வி saw த்ரீ லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கமிங். ஐ திங்க் நிறைய செலக்டர்ஸ் கூட அதை பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு 2 சீசன் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம வில் சி நீ இந்தியா லெவலுக்கு நீ இருக்கியா இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. வந்து விட்டது நல்லா போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தானா ஐ திங்க் அந்த ஒரு ஃபார்ம் போயிட்டு வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் அட் த சேம் லெவல். பட் நெவர்தலெஸ் எனக்கு ஐம் கியூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் முகேஷ் என்ன பண்றாங்க. முகேஷ் பரவாயில்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் இருக்கணும்னு சொல்லி பிளேயிங் ஹிம் ஆர் மேட்ச் அப் இருக்குதுன்னு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் ஷார்துல் தாக்கூர் வந்து அவரோட விக்கெட்ஸ் பர் மேட்ச் இஸ் இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் இன் சென்னை 1.33 விக்கெட்ஸ் பர் மேட்ச். எனக்கு வந்து ஃப்ரம் ஃபேண்டசி பாயிண்ட் என்னதான் இருந்தாலும் ஷார்துல் தாக்கூர் 4 ஓவரில் 50 அடிச்சா கூட 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ 50 பாயிண்ட் நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா தோனி அப்படி யோசிக்க மாட்டாரு. அவரோட மைண்ட் வந்து சாச்சா சௌத்ரி சொல்ற மாதிரி திங்ஸ் ஃபாஸ்டர் தென் கம்ப்யூட்டர். ஸோ அவங்க எப்படி பிக் பண்றாங்க ஏது என்ன பார்க்கக்கூடிய விஷயம் தான். பட் நம்ம வந்து சிஎஸ்கேவோட போலிங், சிஎஸ்கேவோட கேகேஆரோட பேட்டிங் பத்தி தான் பேசியிருக்கோம். வந்து பேச வேண்டிய விஷயம் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங். எனக்கு வந்து இதுல ஒரு சின்ன சிங்க் தெரியறது அஜிங்கிய ரஹானே. இப்ப போன வருஷமும் அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 30, இந்த வருஷம் 29 என்னமோ தான். பட் இந்த வருஷம் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே கம்மி. போன வருஷம் 170 இருந்தது. வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அஜிங்கிய ரஹானே முதல் 6 ஓவர்ல வராததுனால அவருக்கு வந்து அந்த ஃபீல்ட் செட்டிங் சரியா இல்லாததுனால கரெக்டா மிடில் ஓவர்ஸ்ல வரதுனால அவர் கேமுக்கு சூட் ஆறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அஜிங்கிய ரஹானே ப்ராபப்ளி ஓப்பனிங் வந்தா அவருக்கு அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனா அதனால இப்ப ருத்துராஜோ இப்ப ரச்சினோ கீழே வர போறாங்களான்னு எனக்கு தெரியல. வந்து ஸோ பட் அது இஸ் தட் ஒர்க். ஏன்னா அஜிங்கிய ரஹானே நீங்க ஆடுறீங்கன்னா அது ஒரு விராட் கோலி மாதிரி டச் பிளேயர். அவர் வந்து ஆடினா ஓப்பனிங் ஹி ஹேஸ் டு பேசிக்கலி ஓப்பன் த பேட்டிங் அண்ட் தென் ஸ்கோர் தோஸ் ரன்ஸ். அவர் நம்பர் 3ல போன வருஷம் நல்லா ஆடினாரு. பட் எனக்கு தெரியல இந்த வருஷம் அவர் வந்து அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அந்த மும்பை இந்தியன்ஸோ இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸோ அடித்த மாதிரி அடிக்கல. விக்கெட்ஸும் அவ்வளோ ஃப்ளாட்டாக இல்லை. ஸோ மேபி விக்கெட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்காத ஒரு பட்சத்தில் வந்து அவர் ஹி ஹேஸ் டு ஓப்பன் அப்படிதான் நான் யோசிக்கிறேன். பட் நீங்க ஆர் தேர் எனி அதர் ரீசன்ஸ் தட் ரஹானே இஸ் ப்ராபப்லி நாட் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் as லாஸ்ட் இயர்? எனக்கு ஒரு ரீசன் இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரஹானே எடுக்கும்போது no one knew what Rahane is going to do. It was kind of a big question mark. அந்த கொஸ்டின் மார்க்கை கிளியராக உடச்சு தெரிஞ்சு நான் வந்து ஐ வில் ஹிட் ஸ்பேஸ் அண்ட் ஹில் ஒன்லி ஸ்பேஸுங்கிற மாதிரி பேஸை வெளுத்து வாங்கிட்டார். இந்த தடவை எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ தே போல் அக்கார்டிங்லி டு ஹிம். அதனால இட்ஸ் நோ மோர் கொஸ்டின் மார்க் அண்ட் பீப்புள் ஈஸிலி அவருக்கு எது போடக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இன்ஃபேக்ட் இட்ஸ் an interesting பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. வந்து அவர் அகேன்ஸ்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் 140 ஸ்ட்ரைக் ரேட் அஜிங்கிய ரஹானேக்கு வந்து. பட் ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ரைக் ரேட் வந்து குறைஞ்சிருது 111. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு த கைண்ட் ஆஃப் போலர்ஸ் தட் ஹி ஹேஸ் டு கண்டென்ட் வித் அவருக்கு வந்து நரீன் இருக்காரு. இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஆனா வருண் சக்கரவர்த்தியோட ஹி ஹேஸ் லைக் 190 ஸ்ட்ரைக் ரேட். ஐ திங்க் அவர் வந்து போன வருஷம் அடிச்சிருக்காரோ இல்ல வந்து அவர் அதுக்கு முந்தின வருஷம் வேற ஏதோ டீமுக்கு அடிச்சாரான்னு தெரியல. வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து லெஸ் தென் 100 அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் கிடையாது. இல்ல பட் எனக்கு அதான் ரஹானே வந்து ஹவு இஸ் ஹி பிளானிங் டு டீ ஆஃப் அது வந்து ஐம் ஸ்லைட்லி கியூரியஸ். அண்ட் ரெண்டாவது போத் தோஸ் இன்னிங்ஸ் தட் ரஹானே ஸ்கோர்ட்
லாஸ்ட் இயர் were at Mumbai and at Kolkata. அவரோட மேபி டிஃப்ரெண்ட் Exactly. கிரவுண்ட்ஸ். சென்னையில அவரோட ஆவரேஜ் பார்த்தா 16 மட்டும் தான். ஏன்னா அவர் வந்து ட்ரெடிஷ்னலி ஆவரேஜஸ் 26-27 ரன்ஸ் a game. பட் சென்னையில அவரோட ஆவரேஜ் 16 தான். சம்திங் இன் தட் சர்ஃபேஸ் தட் டசன்ட் prohibits him from scoring. ஸோ எனக்கு அங்கதான் ஏதோ பிளாக் இருக்கோ. டு we need to change that combination? மனசுக்குள்ள இருக்கு எனக்கு வந்து. ஐ டோன்ட் ஹேவ் அ ஆன்சர் டு தட். நீங்க சொன்ன மாதிரி நம்ம சர்ஃபேஸ் இஸ் நாட் ரியலி வெரி குட் ஃபார் ரஹானே டு ஸ்கோர் வெரி ஃப்ரீலி. அவர் வந்து அந்த டச் பிளேயர் ஹூ லைக்ஸ் த பால் கமிங் ஆன் டு த பேட். இன்ஃபேக்ட் சென்னை இந்த வருஷம் பிச்சு கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ ட்ராக்கா இல்லை. இட் இஸ் ஆக்சுவலி ஸ்லைட்லி பெட்டர். பட் ஐ ஸ்டில் பிலீவ் ஃபார் 2 reasons that we may have to புஷ் ரஹானே அவுட் ஆஃப் தி ஆர்டர் அட் சம் பாயிண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் டேரில் மிச்சல் நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணாம ரொம்ப பின்னாடி தள்ளிட்டு இருக்கோம். போன வாட்டியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒருவேளை மொயின் அலி உள்ள கொண்டு வரணுமா இருப்பதில்ல அப்படின்றதெல்லாம். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டேரில் மிச்சல் himself is a very capable batsman who is now batting out of position because we are trying to have Rahane at number 3. Secondly, டேரில் மிச்சல் நம்ம அங்க கொண்டு வரதால what we will benefit from is having the ability to bring in Samir Rizvi behind who can smash the spinners. ஒரு நாராயணையோ ஒரு சுயாஷ் சர்மாவையோ ஒரு ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வருண் சக்கரவர்த்தி அடிக்கிறதுக்கு if you have two players of the quality of Dubey and Samir Rizvi in the attack, I think that will be a really huge deal for CSK, and I think the match could turn there. So for that reason, I believe Rahane well அனுப்புறது might not be a bad idea, but CSK அதை பண்ணுவாங்கன்னு கேட்டா I think there is a very low probability of it. It is just more hypothetically அதுதான் ஒரு கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் தோணுதானா. கரெக்ட்ல சமீர் ரிஸ்வி ஃபார் ரஹானே as a thing and you make sure that middle overs வந்து சமீர் ரிஸ்வி அண்ட் துபே பிளே. அண்ட் ரெண்டாவது சின்ஸ் சமீர் ரிஸ்வி பத்தி பேசுறோம், போன வாட்டி வந்தாரு 19 of 6 balls 7 balls அடிச்சுட்டு போனார். வந்து 2 6 அடிச்சாரு வந்து சமீர் ரிஸ்வி. பட் சமீர் ரிஸ்வி வந்ததுனால போன வாட்டி சேப்பாக்ல தோனி ஆட முடியல. தோனி வருவாரான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வந்து கடைசியில வரல வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்துல வந்து நாளைக்கு பொட்டன்ஷியலி against an opposition like KKR which has spinners like Narine, Varun Chakravarti, Dhoni has traditionally struggled against these kind of bowlers. எனக்கு ஒரு ஞாபகம் மேட்ச் அவரும் கேதார் ஜாதவும் அப்படியே முக்கி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க 2020ல ஷார்ஜால வந்து. ஜெயிக்கக்கூடிய மேட்சை வந்து மேட்ச் தோத்துருவோம். அதுல தான் ஐ திங்க் ஒரு ஃபேமஸ் மீம் உருவாச்சு. கேதார் ஜாதவ் வந்து வாடா சொல்லி அடிக்கிறேன்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மீம் இருக்கும் வந்து. ஸோ அதுதான் ஆரிஜின் ஆஃப் த மீம், அந்த ஒரு ஃபேமஸ் சிஎஸ்கே கேகேஆர் கேம்ல இருந்து. பட் எனக்கு தெரிஞ்சு தோனியோட ஸ்ட்ரென்த் வந்து இஸ் டெஃபினெட்லி நாட் அகேன்ஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஸ்பின். டெஃபினெட்லி நாட். எஸ். ஸோ அவரு மிடில் ஓவர்ஸ்ல வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ கிரேட் திங் ஃபார் ஹிம் டு கம். அப்படி அவர் வந்தா 19வது ஓவர்ல 20வது ஓவர்ல அகேன்ஸ்ட் பேஸ் என்ன சொல்றது, இஃப் ஹீஸ் ஏபிள் டு ஹிட் அகேன்ஸ்ட் பேஸ் விச் இஸ் வாட் ஹீஸ் பீன் டூயிங், ஐ திங்க் இட்ஸ் அ குட் என்ட்ரி பாயிண்ட். பட் அதர்வைஸ் நாளைக்கு சிஎஸ்கே மக்கள் வந்து தோனி வராரு அப்படின்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இஸ் நாட் அ குட் கேம் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து. பட் தட்ஸ் ஜஸ்ட் மை தாட் பேசிஸ் மேட்ச் அப்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் நம்பர்ஸ் தட் வி ஹவ் சீன். மற்றபடி யாரும் பால் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால பார்ப்போம். ஸ்டார்க்கு கொண்டதுக்கு காரணம் வந்து போன வருஷம் அவங்க தான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் had the lowest number of power play wickets over 14 matches. They had only taken 21 wickets. அதுக்காக they wanted to fill that gap. ஏன்னா அது was like a gaping hole. It's still not fixed. But Kolkata has got better Indian bowlers. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைபவ் அரோரா நல்ல பேஸ் இருக்கு. பிளஸ் ரெண்டாவது ஹர்ஷித் ராணா. அன்னைக்கு விராட் கோலிக்கு நான் பார்த்தேன் எந்த அளவுக்கு வந்து டெத்ல ஸ்கில்டாஸ் வந்து ஆஃப் கட்டர்ஸ் போடுறான்னு வந்து. அண்ட் பாவம் அந்த ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு அவனுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. பட் அது இல்லாம ஹர்ஷித் ராணாவும் சரி வைபவ் அரோராவும் சரி நல்லா போலிங் போடுறாங்க வந்து. பட் எனக்கு என்ன பயம்னா நம்ம ருத்துராஜ் கைக்வாட் பொதுவா ஹி ஸ்லைட்லி வீக் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஹை குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் பேசர் கெட்டிங் த பால் இன். இப்போ அவருக்கு பூல்ட்டுக்கெல்லாம் வந்து சொல்லி எடுப்பார் 2020ல வந்து. ஸோ அந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க் அது ஒரு மேட்ச் அப் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். என்னால் நாளைக்கு ஃபேண்டசி டீம் காம்பினேஷன் போடுறச்சு இந்த பர்முடேஷன் காம்பினேஷன்ல ஐயோ அவுட் ஆவானா அப்படின்னு சொல்லி. அண்ட் ருத்துராஜுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேண்டசி அப்சர்வேஷன் இருக்கு. அவரோட கிராஃப் பார்த்தா அப் டவுன் தான் போது வந்து. அவர் அப்பு கூட ஈவன் இஃப் இட் இஸ் 30 35 40 ரன்ஸ் அதுதான் அவரோட அப்பு. அடுத்த மேட்ச் இமீடியட்டா கீழே போயிடுறது வந்து. ஸோ நாளைக்கு வந்து ருத்துராஜ் அப்படி ஜோசியத்தில் கார்த்தால சொல்ற மாதிரி இந்த தமிழ் சேனல்ல கார்த்தால டிவியில போட்டா வரும் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நாளைக்கு நம்ம ருத்துராஜ் கைக்வாடுக்கு ஒரு நல்ல நாள் இருக்காது அப்படின்னு தோணுது எனக்கு ஆஸ் பர் பார்க்குற பேட்டர்ன்ஸ் பிரகாரம். பட் எஸ் தீஸ் வர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் வி அப்சர்வ். ஆஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட்
Supposing you want any comment to be featured or you want to ask us, you can do that here, or you can always tag us on Twitter @12th Man Army. அதில் கூட நீங்கள் வந்து டேக் பண்ணி போடலாம். நாங்கள் எல்லாரும் அதை பார்த்து படிச்சுட்டு we will try to answer some of the questions, and that will be a new segment starting next time post match reviewக்கு, where we look at questions and we also look at what is called meme of the match. அவங்க மட்டும் man of the match வைக்கிறாங்க, ஸோ நம்ம வந்து meme of the match வச்சு what were the most hilarious memes during the CSK KKR match. So yeah, இதோட வந்து இந்த யூனிட் வந்து it gets over. So thanks for tuning in. See you in the post match tomorrow. Till then, start.